பொலிட்டிக்கல் டிசிப்ளின். அதாவது எந்த ஒரு அரசு வந்தாலும் கூட ஒரு வருட காலம், நீங்களே புதுசா ஒரு கம்பெனிக்கு போறீங்க, யூ கோ டு a new company, you take up a new role. We got to give you some time to settle in that role. Maybe 6 months, maybe 1 year. You understand, you do your best. அப்ப சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா, how can I make you a better person தான் யோசிக்கணும். நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா அமேசான்ல போய் உட்கார்றாரு, பிளிப்கார்ட்ல இருந்து வர்றாருனாங்க, சுத்தி இருக்கிறவங்க என்ன யோசிக்கணும், how can I equip him to perform better. அதனால இன்னைக்கு என்னுடைய திங்கிங் என்னன்னா, ஒரு வருட காலம் நாம சப்போர்ட் கொடுப்போம், எக்யூப் பண்ணுவோம், பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும். தடைக்கல்லை போட வேண்டாம் அப்படிங்கிறது இரண்டாவது நிலைப்பாடு. அதனால நம்ம எந்த விஷயத்தை சொன்னாலும் கூட அறிவுறுத்துகின்றோம், சொல்லுகின்றோம். இதை நீங்க பாருங்க, ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்றோம், உங்க ஆள்கிட்ட பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, இப்படிதான் நம்ம சொல்றோம். மூன்றாவது, இன்னைக்கு தமிழ்நாடு புறையோடி போயிடுச்சுங்க, புறையோடி போயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கிலாந்து பாலிடிக்ஸ் மாதிரி இவ்வளவு கேப் இருக்கு, வரவுக்கும் செலவுக்கும் சம்பந்தமே இல்லை. somebody is sitting in that governance. மாத்துறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால இன்னைக்கு வெரி ஹோப்ஃபுல் ஸ்டார்ட். let us wait, let us be patient. 1 year is the minimum time a political party or a government needs new government. அதுல பாதி பேர் வந்தக்கூடிய அமைச்சர்கள்லாம் அவங்க இதுவரை கவுன்சிலரா கூட இருந்தது, இன்னைக்கு அமைச்சர்களா இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்காம எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? when somebody is a minister, you got to give him space. டே 1 பண்ண எப்படி அவங்க பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஃபைல் நோட்டிங் என்ன, லெஃப்ட் என்ன, ரைட் என்ன, இன்கமிங் என்ன, அவுட் கோயிங் என்ன, செக்ரட்டரி லெவல் மீட்டிங் என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியறக்கே 6 மாசம் ஆகும். அதனால இன்னைக்கு அந்த நேரம் நாம் எல்லோரும் கொடுக்கணும். டிவிகே கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றாங்கன்னா முதல் நாளா நம்ம எப்பவுமே வரவேற்க போறோம். கரப்ஷனை யாரு கட்டுப்படுத்துறாங்களோ நம்ம வரவேற்க போறோம். ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு இதான் என்னுடைய நிலைப்பாடு. அதனாலதான் நிறைய பேர் கேட்கறாங்க, ஆனா டெய்லி பிரஸ் பாருங்க. டெய்லி பிரஸ் பார்த்து என்ன மேடம் பண்றது? இன்னைக்கு பிரஸ் பார்த்து என்ன கேட்கலாம், உங்க வீட்டு நல்லா இருக்காங்களான்னு கேட்கலாம். ஜேர்னலிஸ்ட் உங்களை பத்தி ஆனா உங்க வீட்டு நல்லா இருக்காங்களான்னு கேட்கலாம். இது ரெண்டை தவிர நீங்க என்ன கேட்க முடியும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அரசுக்கு நேரம் கொடுக்கணும். என்ன நீங்க பேசுவீங்க? உங்கள்கிட்ட கேட்க நிறைய இருக்கும்னா, ஏன்னா திரும்ப இந்த சர்க்கஸ்குள்ள போகக்கூடாது அப்படிங்கறது அந்த நிலைப்பாடு. நீங்க விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ணா அதை 1 வருஷம் விடுங்க. இல்ல அவர் டெல்லி போயிட்டதை பத்தி என்ன நினைக்கிறீங்களா? அப்பதான் போயிட்டு வந்தாரு, கொஞ்சம் விடுங்க. இந்த மினிஸ்டரை பத்தி சொன்ன பத்தி கருத்து என்ன? திரும்ப இதுக்குள்ளேயே நீங்க மாட்டும் பொழுது எப்படி ஒரு புதிய அரசியல் நீங்க செய்ய போறீங்க? how will you do a new politics? இதுல இருந்து வெளியே வர வேண்டும் என்ற முயற்சி செய்கின்றோம். இதை செய்யணும். அதனால கண்டிப்பா நோக்கி செய்வோம். 2 கால் 4 கால் நிற்போம். நிறைய தலைவர்களை உருவாக்குவோம்.